கடைநல்லூர்லேருந்து துராப் ஷா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, ஒமா ஹலக்துல் ஜின்னவல் இன்சை இல்லாலி ஆபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லை அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. இந்த வசனத்தின்படி ஜின்களுக்கு மனிதர்கள் மாதிரி 5 நேரம் தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜு, கலிமா கடமை அவர்களுக்கு எல்லாம் உண்டா? அவர்களுக்கு கபருடைய வேதனை உண்டா? அவர்களும் முகமது நபியுடைய உம்மத்துக்களா என்று விளக்கவும் சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி தான் மனிதர்களுக்கு எப்படி கடமைகள் கட்டளைகள் இருக்கிறதோ அதுபோல தான் அவர்களுக்கும் கடமைகள் கட்டளைகள் இருக்கிறது. அவங்கள இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் அவர்களுக்கும் பொருந்தும். குர்ஆன் அதை சொல்லி காட்டுகிறது. சூரத்துல் ஜின் அப்படின்னு ஒரு சூறா இருக்கு. அந்த சூறாவை நீங்க படிச்சு பாருங்க. குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின், ஜின்கள்ல சில ஜின்கள் பேசிக்கிட்டது. என்ன பேசிக்கிச்சுன்னு சொன்னா, நம்ம இந்த குர்ஆனை ஆச்சரியமான குர்ஆனை நாங்கள் செவிமடுத்தோம், அது எங்களுக்கு நேர்வழி காட்டுதுன்னு சொல்லி பேசிக்கிட்ட அந்த உரையாடலை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அந்த உரையாடலை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். வா அன்னா மின்ன சாலிஹூன வ மின்னா தூன தாலிக், ஜின்கள் பேசுகிறது, எங்களில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, நல்லவங்க அல்லாதவங்களும் இருக்கிறாங்க. வா அன்னா மின்னல் முஸ்லிமூன வ மின்னல் காசித்தூன், எங்களில் முஸ்லீம்களும் இருக்கிறாங்க, பாவம் செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஃபமன் அஸ்லம ஃபஉலாயிக தஹர்ரவ் ரஷதா, யார் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ, முஸ்லீம் ஆகிட்டாங்களோ, அவங்க நேர்வழியை தேடிக்கொண்டாங்க என்றெல்லாம் அந்த ஜின்கள் பேசிக்கொண்டதாக குர்ஆன் சொல்கிறது. அப்போ முஸ்லீமாக இருக்கிறோம், நல்லவங்களாக இருக்கிறோம், அதெல்லாம் என்ன? கடமைகளை கட்டளைகளை செயல்படுத்தியவர் செயல்படுத்தாதவர் அப்படிங்கிற அடிப்படையில் வர்றது தானே. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் அவங்களும் இருக்கிறாங்க. நமக்கு இடப்பட்டதை போல கட்டளைகளும் கடமைகளும் அவர்களுக்கும் இருக்கிறது. நம்மை போலவே விசாரணை அவர்களுக்கு இருக்கிறது. நம்மை போலவே நாளை மறுமையில சொர்க்கம் நரகம் என்ற தீர்ப்புகள் கூட அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும்.